ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இளையராஜா இசையமைச்சா அது பெயிலியர் ஆனதில்லை. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதைப் போல இளையராஜா வீட்டு இட்லி பானையும் இசைபாடும். இசை என்றால் இளையராஜா, இளையராஜா என்றால் இசை என்று இவர் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இவர் மறுபக்கத்தை பார்த்தால் மனிதாபிமானம் துடிகூட இல்லாத மட்டமான கலைஞர் இவர். தாறுமாறாக இவர் சம்பாதித்தாலும் யாருக்கும் சல்லிக்காசு கூட உதவாத தார்பாயில் வடிகட்டிய கஞ்சன் இவர். தலா நடித்த குப்பேட்டக்கிளி, மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்களில் இவர் பாடலை பயன்படுத்தியதற்காக வழக்கு போட்டு நஷ்டீடு கேட்டிருக்கிறார். எச்சில் கையால் காக்கா ஓட்டாத இந்த மண்டக்கரை முடிச்ச கோடீஸ்வரர். ஒரு பாடலுக்கு இசையமைத்து விட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு போகிற கூலிக்காரர் இவர் எப்படி அந்த பாடலை தன்னை கேட்காமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு போடலாம்? அந்த பாடல் உருவாவதில் இவருக்கு மட்டுமா பங்கு இருக்கிறது? பாடகர் பாடல் எழுதியவர், அந்த பாடல் உருவாவதற்கான சேவை செய்த தயாரிப்பாளர், இப்படி எல்லோருக்கும் வந்து இருக்கும்போது இவர் மட்டும் படிப்பு உரிமை கொண்டாடலாம். சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டை கட்டிய கொத்தனார் அந்த வீடு தனக்கு சொந்தம் என்று உரிமை கோர முடியுமா? அதுபோலதான் இதுவும். போகிற போக்கை பார்த்தால் கோயில் திருவிழா, இலவு வீடு, கல்யாண வீடு என்று எல்லா இடங்களிலும் இவரை கேட்டுத்தான் இவர் பாடலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினாலும் கூறுவார். இந்த வானத்தைப் போல மனம் படைக்காத வக்கர புத்திக்காரர்.